மற்றும் ஒரு அண்மை செய்தி. நெல்லை மேயராக பதவியேற்ற பின்னர் தனது தாயார் கையால் செங்கோலை பெற்றார் ராமகிருஷ்ணன். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, விவரங்கள். வணக்கம். திருநெல்வேலி மாநகராட்சி பொறுத்தவரை 55 வார்டுகள் உள்ளன. இதில் திமுக சார்பில் 44 பேரும், திமுக கூட்டணி சார்பில் 7 பேரும், அதிமுக சார்பில் 4 பேரும் மாமன்ற உறுப்பினராக உள்ளனர். கடந்த ஜூலை 3ஆம் தேதி நெல்லை மாநகராட்சி மேயராக இருந்த சரவணன் தனது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி தேர்தல் மாநகராட்சி ராஜாஜி மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் திமுக அதிகாரப்பூர்வமாக 25வது வார்டு உறுப்பினர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணனை அறிவித்தது. அவரை எதிர்த்து 6வது வார்டு உறுப்பினர் பவுல்ராஜ் போட்டியிட்டார். திமுக மேயர் வேட்பாளர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் 30 வாக்குகள், அவரை எதிர்த்து போட்டியிட்ட 6வது வார்டு உறுப்பினர் பவுல்ராஜ் 23 வாக்குகளும், செல்லாதவைகளில் 1 வாக்கும் பதிவாகி இருந்தது. இதனை அடுத்து நெல்லை மாநகர ஆணையாளரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான சுகபுத்ரா மேயர் தேர்தலில் கிட்டு என்ற ராமகிருஷ்ணனை வெற்றி பெற்றதாக அறிவித்து அதற்கான சான்றிதழையும் வழங்கினார். அதன் பின் இன்று மாநகராட்சி வளாகத்தில் உள்ள ராஜாஜி மண்டபத்தில் ராமகிருஷ்ணன் நெல்லை மாநகராட்சி 7வது முறையாக பதவி ஏற்றுக் கொண்டார். அவருக்கு நெல்லை மாநகராட்சி ஆணையாளர் சுகபுத்ரா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மேலும் மேயருக்கான அங்கியும் செங்கோலையும் மேயர் தாயார் மரகதாமலுடன் இணைந்து மாநகராட்சி ஆணையாளர் சுகபுத்ரா வழங்கினார். இவ்விழாவில் மாமன்ற உறுப்பினர்கள் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப், நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக செயலர் ராவடியப்பன் மற்றும் உயர் அதிகாரி ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். முன்னதாக அவர் காலை தனது வீட்டில் இருந்து வழக்கமாக வரும் சைக்கிளில் புறப்பட்டு நெல்லை கவியில் உள்ள விநாயகர் கோவில் மற்றும் நெல்லையப்பர் கோவில் சுவாமி கும்பிட்டுவிட்டு பழங்கள் வாங்கி கொண்டும் சைக்கிளே மாநகராட்சி அலுவலகத்துக்கு வந்து பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டார். விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.